இந்த அப்பா சாக்கடைக்குள்ள இறங்கி சாக்கடையை கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறமா ஓனர் சொல்றாரு, எனக்கு 15,000 ரூபாய் பணம் தாங்கன்னு. அப்ப அவன் சொல்றான், 15,000 ரூபாய் எல்லாம் தர முடியாது, அடுத்த முறை வேலை செய்யும் போது தாரேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவர் கூட வேலை செய்யறவர் கேட்கிறாரு, உனக்கு எதுக்கு 15,000 ரூபான்னு. அப்ப சொல்றாரு, என்னோட பையனுக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு. அப்ப இவர் கூட வேலை செய்யற அந்த வயசானவர் சொல்றாரு, உன்னோட பையனுக்கு நீ பழைய சைக்கிளை வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, நம்ம தான் பழசா வாங்கி ஓடிட்டோம், பசங்களாவது புதுசா வாங்கி ஓடட்டும்னு சொல்றாரு. இந்த பக்கமா அந்த பையன் ஒரு பணக்கார பையனோட சைக்கிள்ல வரான். அதுக்கப்புறமா சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கி அவனோட வீட்டுக்கு போறான். இப்படி நைட் ஆகுது. அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அவர் மேல நாத்தம் அடிக்குது. அந்த நாத்தத்தை தாங்க முடியாது இந்த பையன் மூக்க மூடுறான். இப்படியே ராத்திரி ஆகுது. இந்த பையன் அப்பாவை தள்ளி ரொம்ப தூரமா தூங்குறான். அடுத்த நாள் இந்த பையனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போறாங்க. அப்ப கடைக்கு போயிட்டு அந்த பையன் அவனோட அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கான். அப்ப அந்த பையன் கேட்கிறான், அவனோட அப்பாவுக்கு எப்ப பிறந்த நாள்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் இந்த விஷயத்தை போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான். அம்மா தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனால அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அப்பா சொல்றாரு, உனக்கு எப்ப பிறந்த நாள் வருதோ அப்பதான் எனக்கும் பிறந்த நாள்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு சென்ட் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கமா அப்பா கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பையில வச்ச பணத்தை காணா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, வட்டி கட்டிட்டு அந்த பணத்தை வச்சுன்னு சொல்லும்போது அம்மா திட்டிக்கிட்டே ஒழுங்கா பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. இதனால பாக்கெட்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கால் வருது, சாக்கடையை வந்து கிளீன் பண்ணுன்னு. இதனால சாக்கடையை கிளீன் பண்றதுக்காக போறாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, போ திரும்பி வராதன்னு. இந்த பக்கமா இவங்க கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பையன் சொல்றான், என்ன மன்னிச்சிட்டா, என்னோட அப்பா ஒன்னும் ஆபீஸ்ல வேலை செய்யல, சாதாரண சாக்கடை தான் அழுறாரு, இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தா யாருமே சேர்ந்திருக்க மாட்டீங்க, என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்றான். அப்ப இவனோட ஃப்ரெண்டு சொல்றான், பரவாயில்ல விடு, உன்னோட அப்பா நல்ல வேலை தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு இந்த பையனை இறக்கி விட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்படியே இந்த பையன் நடந்து வரும்போது ஓரத்துல அழுகிற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா இவங்க அப்பா கூட வேலை செஞ்ச ரெண்டு பேர் சாக்கடையில மூச்சு முட்டி இறந்து போய் கிடக்காங்க. இதை பார்த்தோன்னு இந்த பையன் கதறி கதறி அழுது அந்த சென்ட் பாட்டில விட்டு கீழே அடிக்கிறான். இப்படியே சில மனத்தியாளங்களாவது இந்த பையனோட அப்பா சொல்றாரு, நீ கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, 2 மாசத்துல உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், எனக்கு சைக்கிள் எல்லாம் தேவையில்ல, நான் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போறேன், நீ மட்டும் இந்த சாக்கடை அழுற வேலைக்கு போகாதன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, இதுக்காக இப்படி பேசுறேன்னு. அப்போ பையன் சொல்றான், உன்னோட தாத்தா நீ எல்லாமே சாக்கடையை தான் அழுறீங்க, அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் சாக்கடையை தான் அள்ளணும், நம்ம எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும், உன்னை யாராவது உட்கார வச்சு பேசியிருப்பாங்களா, நீ இந்த வேலையை செய்யாதன்னு சொல்லும்போது அப்பா கதறி கதறி அழுது, இனிமே இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பையன் உள்ள போனதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல சொல்றாங்க, சாக்கடையை வந்து அள்ளுன்னு. உடனே ஒரு பையனுக்கு தெரியாம சாக்கடை அள்ளுறதுக்காக போறாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.